செய்திகள் தொடர்கின்றன. தைப்பூச திருவிழா அனைத்து முருகன் கோவில்களிலும் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் தேரோட்டம், பால்குடம், அலகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக் கடனை பக்தர்கள் நிறைவேற்றினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை முருகன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இதேபோன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடந்த தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம், அலகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. கோயம்புத்தூரை அடுத்த மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் தானிய புயலால் பாதிக்கப்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு செலுத்த வேண்டிய மாத கட்டணத்தில் விலக்கு அளிக்க வேண்டும் என கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் தொடங்கி 5 மாதங்கள் முடிந்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 48% மட்டுமே அதன் செயல்பாடுகள் உள்ளன என்று தெரிவித்தார். அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை விரிவாக்கம் செய்யவும் முதல்வர் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் கோட்டையை நோக்கி மார்ச் 21ஆம் தேதி 1 லட்சம் கேபிள் டிவி ஊழியர்கள் பேரணி நடைபெற உள்ளது என்றார். தொய்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசு கேபிள் கார்ப்பரேஷனுடைய செயல்பாட்டை முறைப்படுத்தக்கூடிய வகையில் வருகின்ற மார்ச் 21 தமிழகம் முழுவதும் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொழிலாளர்களை திரட்டி சுமார் 1 லட்சம் பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பேரணி சென்னையிலே கோட்டையை நோக்கி முதல்வரை கண்டு மனுக்கு கூட கொடுக்கக்கூடிய அந்த பேரணியை எங்களது சங்கம் நடத்துவது என்று தீர்மானித்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தானிய புயலால் 4.21 கோடி ரூபாய் மதிப்பிலான சாதனங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் தொழிலை மறுசீரமைக்க 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சாதனங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து அரசு உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திருப்பத்தூர் அருகே ஆளும் கட்சியினர் அரசு அதிகாரிகள் உதவியுடன் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதால் சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசனம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்துள்ளது மங்களப்பள்ளி கிராமம். இதனையொட்டி ஆற்றுப்படுகை உள்ளதால் ஏராளமானோர் அனுமதி பெற்று இயந்திரங்கள் மூலம் மணல் எடுத்துச் செல்வது வழக்கம். இந்நிலையில் தற்போது ஆளுங்கட்சியான அதிமுகவினர் சில அரசு அதிகாரிகளின் உதவியோடு அனுமதி பெறாமலேயே ஆற்று மணலை அதிகப்படியாக கொள்ளையடித்துச் செல்கின்றனர். இதனால் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள கொரட்டி, சின்னரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டை கண்டித்து ஆங்காங்கே பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகின்றன. கோவையில் சமீப காலமாக மின்வெட்டு காரணமாக சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இந்நிலையில் கோவையில் உள்ள புலியகுளம் பகுதி மக்கள் அறிவிக்கப்படாத மின்வெட்டை ஏற்படுத்தி வரும் அதிமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மெழுகுவத்தி ஏந்தி சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து பலமுறை அரசுக்கு கோரிக்கை மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து கோவையில் உள்ள அனைத்து தொழில் வர்த்தக அமைப்புகளும் வருகிற 10ஆம் தேதி அனைத்து தொழிற்சாலைகள் முன்பும் கருப்பு கொடி ஏற்றிவிட்டு தொழிலாளர்கள் அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்ய முடிவு செய்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் கல்லூரி மாணவர்களின் பேருந்து தின கொண்டாட்டத்திற்கு போலீசார் தடை விதித்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரி மாணவர்கள் பேருந்து தின கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து அனகாபுத்தூர் வரை செல்லும் பேருந்தில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்துள்ள தடை உத்தரவின்படி பேருந்து தின கொண்டாட்டத்திற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்தனர். இதையடுத்து மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் மாணவர்களிடம் சமரசம் பேசியதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர்.
அப்போது பேருந்தில் ஏறிய மாணவர் ஒருவர் மீண்டும் வரம்பு மீறி செயல்பட்டதாக கூறி அவரை போலீசார் தாக்கியுள்ளனர். இந்த தகவலை அறிந்ததும் சென்னை அண்ணா சாலையில் மாணவர்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடுமலையில் கள்ள நோட்டுகளை தயாரித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 2,60,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கள்ள நோட்டுகள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்து வந்தது. இந்நிலையில் புலனாய்வுத்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மடத்துக்குளம் போலீசார் கள்ள நோட்டுகளை மாற்றுவது போல் கள்ள நோட்டு கும்பலிடம் தொடர்பு கொண்டனர். அப்போது பரமக்குடியைச் சேர்ந்த இதயதுல்லா என்பவரின் தலைமையில் இந்த கள்ள நோட்டு கும்பல் செயல்பட்டு வருகிறது என்பது தெரியவந்தது. இந்நிலையில் நேற்றிரவு அந்த கும்பல் தங்கியிருந்த வீட்டை போலீசார் சோதனையிட்டு இதயதுல்லா மற்றும் அவரின் கூட்டாளிகள் இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 2,60,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் மற்றும் அச்சடிக்க பயன்படுத்திய இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. குடியாத்தம் அருகே போலி மதுபானங்களை பதுக்கி வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகே உள்ள பழமை வாய்ந்த குடிசையில் போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு 300க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானங்கள் அனைத்தும் போலி மதுபானங்கள் என்பது தெரியவந்தது. மேலும் போலி மதுபானங்களை தயாரித்து அரசு மதுபான கடைகளில் விற்பனை செய்து வருவதாகவும் விசாரணையில் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகளை கண்டித்து குன்னூரில் பெற்றோர் மாணவ சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் பொதுநல அமைப்புகள், பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கொடுத்த புகாரின் பேரில் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தற்போது போராட்டம் நடைபெறுகிறது என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்தார்கள். மருத்துவர்களின் அலட்சியத்தால் கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். அங்கு வரும் வெளி நோயாளிகளுக்கு 15 நாளுக்கு ஒரு முறைதான் மாத்திரைகள் தருவதாகவும் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியது உள்ளது. இருசக்கர வாகனங்கள் நிறுத்த இடமில்லாமல் பொது வழியிலேயே நிறுத்துவதால் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதில் சிரமம் இருப்பதாகவும் நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இளமையில் கல் என்பார்கள். எதையும் இளம் வயதிலேயே படிக்க ஆரம்பித்தால் பிற்காலத்தில் அந்த துறையில் மிக சிறப்பான இடத்தை பெற முடியும். தனது குழந்தைக்கு டேபிள் டென்னிஸ் பயிற்சி அளிக்கிறார் ஒரு தந்தை. அந்த குழந்தை ஆர்வத்தோடு பந்தை தட்டுவது வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஏழு கிலோ எடையில் ஒரு கொழு குழந்தை சாதனை பட்டியலில் இடம் பிடிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.